ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ஸ்பூன் வச்சு ஒரு கிராஃப்ட் ஐடியா தாங்க. ஐஸ்கிரீம் ஸ்பூனை இந்த மாதிரி ரெண்டு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் என்ன ஷேப் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ வாட்டர் கலர் தாங்க எடுத்திருக்கேன். அதுவே நமக்கு நல்ல லுக்காக இருக்குங்க. உங்ககிட்ட வேறு எந்த டைப் ஆஃப் கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட கலர்ஸ் இல்லைன்னா நம்ம கலர் பேப்பர் வச்சுருந்தோம்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை கட் பண்ணி அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுவும் இல்லையா, இப்போல்லாம் நெயில் பாலிஷ் கலர் கலராக கிடைக்கிதுங்க. அந்த நெயில் பாலிஷும் நமக்கு தேவையான கலர்ஸில் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் கலர் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஷேப்பு தகுந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை பேஸாக யூஸ் பண்ண போகிறோங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபெவிகால் தடவி வச்சுருக்கிற இந்த பேஸில் நாம் கலர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வரிசையாக பக்கத்தில் வச்சு ஒட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு லேயர் நாம் முடிச்சிட்டோங்க. இப்போது அடுத்த லேயரில் 2 பீஸுக்கு நடுவில் வச்சு ஒரு பீஸ் ஒட்டணுங்க. 2க்கு நடுவில் 1 அந்த மாதிரி ஒட்டணுங்க. நம்ம இப்போ கோலம் போடுறோம்னா ஊடுபுள்ளி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊடலை வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இடையில வச்சு வரிசையாக ஒட்டிக்கிறணுங்க. நான் என்ன ஷேப் செய்கிறேன்னு இப்போ ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க வீடியோ முழுசாக பார்க்கலாம். இப்போது நாம் பிங்க் கலரில் இருக்கிற எல்லா பீஸுமே ஒட்டி முடிச்சிட்டோங்க. அடுத்ததாக க்ரீன் கலர் பீஸ் எடுத்து ஒட்ட போகிறோம். க்ரீன் கலர் பீஸை எல்லாம் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து காம்பு இலைன்னு ஒட்டிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு முழுசாக உருவம் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் பீசஸ் எல்லாம் இலையாகவும் காம்பாகவும் சேர்த்து ஒட்டி வச்சிட்டோம்னா நமக்கு முழுமையான தாமரைப்பூ உருவம் கிடச்சிருக்குங்க. இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே காஞ்சிருச்சுங்க. ஐஸ்கிரீம் ஸ்பூனை வச்சு எவ்வளவு அழகான தாமரைப்பூ நாம் செஞ்சிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. ஐஸ்கிரீம் ஸ்பூன் தாமரையாக மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.